ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎம் பேசுறேன். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்ஏல எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சீட் அலாட்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ சீட் அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபீஸ் பே பண்ணிடுவீங்க. ஃபீஸ் பே பண்ணிட்டு 7ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. ஸோ டிஎன்யூ போறீங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ உங்களுக்கு நான் குடுக்க போறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி மறந்துடாம என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஃபீஸ் பே பண்ற காலம். ஸோ பே பண்ற காலத்துல தான் ஆல்ரெடி நீங்க பே பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மெயிலோ அல்லது மெசேஜோ இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இதுல ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய டேட் எந்த டயத்துல வரணும், எந்த தேதியில வரணும் அப்படின்னுங்கிறத தெளிவாவே குடுத்திருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் தனியா ஒரு லிங்க் அதுக்கு இருக்கு. அந்த லிங்க்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சோ என்ன டைம்னு என்ன தேதியில என்ன டைம்னு நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ணாமலை சாரி டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல அண்ணா ஆடிட்டோரியம் அங்க அப்படிங்கிற இடத்துல கவுன்சிலிங் நடக்குது. சோ இத மறந்துடாதீங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டைம் கேக்குறாங்க. எந்த டயத்துல இந்த 20,000 ருபீஸ பே பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் யூனிவர்சிட்டியோட அந்த ஆத்தரைஸ்ட் லிங்க்ல எதுவுமே இந்த தேதிக்குள்ளேன்னு போடல. ஆனா உங்களுடைய இமெயில்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பிஃபோர் த டேட் ஆஃப் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நான் 7ஆம் தேதி உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்னா 6ஆம் தேதிக்குள்ள கட்டிறணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த பே பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? ஸோ அதோட ரிசிப்ட் நீங்க எடுத்துக்கணும். அது ரொம்ப அ முக்கியம். அங்க கேட்பாங்க. சோ அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லிங்க்லயே பாத்தீங்கன்னா கீழ பிரிண்ட் ரிசிப்ட்ன்னு ஒண்ணு இருக்கும் காலம். சோ அதுல போய் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரிசிப்ட் பிரிண்ட் ஆகி வந்துரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த லாகின் ஐடில தனியா பிரிண்ட்னே ஒரு காலம் இருக்கும். அந்த பே இதுக்கு முன்னாடி பே ஆப்ஷனுக்கு முன்னாடி பிரிண்ட்னே ஒண்ணு இருக்கும். சோ அது சீட் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா? சோ அது ரொம்ப முக்கியம். சோ அந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வைக்க போற ஃபர்ஸ்ட் காப்பி உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட் ஐடியிலே ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு 2 இருக்கும். ஒரே மாதிரி 2 இருக்கும். சோ அதுல வித் பேரண்ட்ஸ் சைனோட நீங்க அத சப்மிட் பண்ணி ஆகணும். ஒண்ணு அவங்க வச்சுக்குவாங்க. இன்னொன்னு நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? அ இதுல ஜாயின் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அத காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இன்னொன்னு என்ன கேட்குறாங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் கவுன்சிலிங் பேரண்ட்ஸோட தான் போகணுமா? இல்ல பிரதரோட அந்த மாட்டம் போகலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. சோ உங்களுடைய பிளட் ரிலேஷன். சோ யாராவது பிளட் ரிலேஷன கூட்டிட்டு போகலாம். உங்களோட பிரதர கூட்டிட்டு போலாம். இன்கேஸ் அதாவது பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்துல வர முடியாத சூழ்நிலையில நீங்க தாராளமா உங்க பிரதரையோ அல்லது சிஸ்டரையோ பிளட் ரிலேஷன தாராளமா கவுன்சிலிங் கூட்டிட்டு போலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா கட்டாயமா யாராவது அ கார்டியன் லெவல்ல வந்தாகணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பேரண்ட்ஸ்னால வர முடியலைன்னா. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ சொல்றது தான் ஃபோட்டோ ஐடென்டிட்டி தேவை. அ ஆதார் கார்டு அப்புறம் வேற ஏதாவது வேலிட் ஐடென்டிட்டி இருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம். சோ இந்த இடத்துல ஒரு 2, 3 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா இதுல குடுக்கல. போன வருஷம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த மட்டும் ஃபோட்டோ கேட்டாங்க சார் அப்படின்னு என்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் பர்த்க்காண்டி கேட்கறாங்க. சோ நெறைய பேத்துக்கு அந்த பர்த் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா, நீங்க 10th மார்க் ஷீட்ட சப்மிட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அ கம்யூனிட்டி சர்டிபிகேட்.
கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட பொறுத்தவரையும் பிசிஎஸ் அந்த மாட்டம் கேட்டகரி தான் தேவை. ஓசி காம்படிஷன் அதாவது ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து தேவையில்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கேட்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து 10த்தோ அல்லது 12த்தோ வந்து 11த் 12த் வந்து தமிழ்நாட்டுல படிக்கலைன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 10th 11th அண்ட் 12th மார்க் ஷீட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் டிசி. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன இப்போ சொல்லணும், 2 முக்கியமான பாயிண்ட். 6த்துக்கும் 7th நம்பருக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நெறைய பேர் வந்து வேற காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறது சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டையோ அல்லது வந்து ஒரிஜினல் டிசியவோ நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ்ல இருந்து ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் ஒண்ணு வாங்கிங்க. கொண்டு போய் இங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் வந்து குடுப்பாங்க. இந்த டயத்துக்குள்ள வந்து நீங்க வந்து ஒரிஜினல வந்து சரண்டர் பண்ணணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து டைம் குடுப்பாங்க. அந்த டயத்துல வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணா போதும். அப்படின்னா நீங்க வந்து காலேஜ்ல சேரும்போது வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். சோ அத மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுங்க. சோ அடுத்து அந்த ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். சோ யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்க ஃபேமிலில அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்ட வந்து சப்மிட் பண்ணணும். இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ட பொறுத்தவரையிலயும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஒருவேள சர்டிபிகேட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணாம விட்டீங்க. இன்கேஸ் நீங்க பிரைவேட் காலேஜ்க்கு போனீங்கன்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க, "எங்களுக்கு எந்த மென்ஷனுமே கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்களோ, தயவு செய்து அவங்க வந்து தயவு செய்து அவங்க வந்து மெ மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு. சோ கவர்ன்மென்ட் காலேஜ்னா கூட பிரச்சனை இல்ல. இது பண்ணுங்க. இதுவே பிரைவேட் காலேஜா இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சிரமம். ஓகேங்களா. மறுபடியும் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து உங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ, அவங்களும் வந்து அத வந்து சரியா இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ஸோ, இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ, அடுத்து வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸ்லைடிங். ஓகேங்களா. அ இத பொறுத்தவரையிலயும் வந்து அவங்களே வந்து கேட்பாங்க. வில்லிங் ஆர் நோ வில்லிங். சோ வில்லிங்னா வந்து நான் ஸ்லைடிங் எனக்கு இந்த காலேஜ் வந்து புடிக்கல. நான் வந்து வேற காலேஜ் வந்து போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா வந்து வில்லிங்னு வந்து குடுக்கலாம். இப்ப 10வது இடத்துல வந்து இருக்கிற காலேஜ் நீங்க வில்லிங் குடுத்தீங்கன்னா 10லேருந்து முன்னோக்கி தான் வந்து போகும். 9, 8, 7, 6 அந்த மாட்டம் தான் வந்து உங்களுக்கு வந்து போகும். சோ என்னைக்குமே வந்து 11, 12 அப்படின்னு பின்னோக்கி வராது. சோ இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 7வது காலேஜும் புடிக்கல. எனக்கு பழைய காலேஜ் ஆனா 10வது இடமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சத்தியமா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்போ ஃபைனலா உங்களுக்கு வந்து 7வது காலேஜ் தான் அப்படின்னா, அந்த 7வது காலேஜ் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் வர இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சீட் அலாட்மென்ட். ஓகேங்களா? இப்போ வந்து எத்தன பேஸ் அப்படின்னு வந்து நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டூ 5 பேஸ் வர நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட்மென்ட் ஆகி, கடைசியா வந்து உங்க லாகின் ஐடில வந்து அந்த ஜாயின் பண்றதுக்குரிய லெட்டர் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கடைசியா வரக்கூடியது. ஸோ இப்போ வந்து வில்லிங்க பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து வில்லிங் அண்ட் நோ வில்லிங். என் காலேஜ் வேற காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து நீங்க வந்து வில்லிங் குடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சுக்கிட்டு வில்லிங் அதாவது ஸ்லைடிங் போடுறது நல்லது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இதுதான் வந்து நடக்கக்கூடியது. சோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு டெம்பரவரியா வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்க வில்லிங் அதாவது ஸ்லைடிங் போட்டிருந்தாலும் சரி, ஸ்லைடிங் போடலைனாலும் சரி, ஒரு டெம்பரவரியா ஜாயின் பண்றதுக்கு ஒரு லெட்டர் குடுப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு டெம்பரவரி லெட்டர் தான். அ கடைசியா நீங்க ஜாயின் பண்றதுக்குரிய லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய லாகின் ஐடில எல்லாம் முடிச்ச பிறகு இந்த தேதியில போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அப்பதான் வந்து உங்களுடைய லேப்டாப்ல, உங்க கம்ப்யூட்டர்ல அதாவது உங்களுடைய லாகின் ஐடில வந்து அந்த இது வந்து அந்த பிரிண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். பெர்மனன்ட் அந்த லெட்டர் வந்து ஜெனரேட் ஆகும். அத எடுத்துட்டு தான் போய் நீங்க வந்து காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றாப்புல இருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து கடைசியா நடக்கக்கூடியது. சோ இதுதான் நீங்க வந்து போயி இதுல உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போது சீட்ல உட்கார்ந்து நீங்கலாம் இதுதான் நீங்க வந்து பண்ண வேண்டியது. ஓகே ஃபிரெண்ட்ஸ்.
இத மட்டும் கரெக்ட்டா பண்ணுங்க. ஸோ எல்லாமே சக்சஸா முடியும். நம்பிக்கையோட இருங்க. பில்லிங்க யூஸ் பண்றது மட்டும் அதாவது ஸ்லைடிங்க யூஸ் பண்றத மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு அ முடிவெடுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்க. முடியலைன்னா அ WhatsApp பண்ணுங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆ அ 7ஆம் தேதியிலேருந்து இது ஆரம்பிக்குது. அ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்குது. ஸோ என்னுடைய ஃபோன் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். எந்த நேரத்துல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போது, எந்த நேரத்துல எந்த டவுட்டா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுங்க. இல்லன்னா WhatsApp பண்ணுங்க. ஸோ எமர்ஜென்சி நான் கட்டாயமா அட்டெண்ட் பண்றதுக்கு பார்ப்பேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப உங்களுக்கு பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அண்ட் தேங்க் யூ வெரி மச். ஸோ இத புடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.